விஷயம் சொல்ல போறேன், சொல்லி வேகமாய் நான் முடிக்க போகிறேன். இந்த ஜீவ ஆத்துமா அவர் ஜீவ சுவாசத்தில் உருவானது. நம்மை உருவாக்கின கடவுளுக்கு நல்ல ஒரு பெத்த அம்மாக்கு தான் என்ன வரும் குழந்தை மேல என்ன இருக்கும், பாசம் இருக்கும்ல. அந்த குழந்தை குறித்து என்ன இருக்கும், ஒரு தவிப்பு இருக்கும். என் பிள்ளைய என்ன பண்ணணும், காப்பாற்றணும், என் பிள்ளைய பாதுகாக்கணும், என் பிள்ளைக்கு இதை செய்யணும் அதை செய்யணும். அது யாருக்கு மாத்திரம் வரும் தெரியுமா, தாய்க்கு மாத்திரம்தான் வருங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களும் தாய் தான், ஆனா அந்த தாய்க்கு வருமா இந்த குழந்தை மேல பாசம் வராதா? நிறைய தாய் தான், நிறைய மம்மிஸ் இருக்காங்க, ஆனா அந்தந்த மம்மிஸ் அந்தந்த குழந்தைக்கு தான் எப்படி இருப்பாங்க, மம்மியா இருப்பாங்க. பக்கத்து வீட்டு குழந்தைக்கு மம்மியா என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. இதுதான் தாயின் உள்ளம். அப்படின்னா அது தொப்புள் கொடியோட உறவு. வயிற்றுல இருந்து அந்த குழந்தை வெளியே வந்தாலும் அந்த தொப்புள் கொடி ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க, அது இன்னமும் எப்படி இருக்கு, உயிரோட இருக்கு. அப்படின்னா அவங்களுக்கு மாத்திரம்தான் அன்பு இருக்கும். அப்ப இந்த மனுக்குலத்தின் மேல் யாருக்கு அன்பு இருக்கும், உண்மையாய் உருவாக்கின ஒருவருக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா, ஏற்றுக்கொள்றவங்க ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப உண்மையா உருவாக்கினவர் ஒருவர் உண்டென்றால் அந்த மனுக்குலத்தை அவர் நேசிப்பாரு, மனுக்குலத்தை அவர் பராமரிப்பாரு, மனுக்குலத்தை அவர் பாதுகாப்பார். அப்படின்னா மனுக்குலத்தை காப்பாற்ற, கொடிய நரகத்திலிருந்து மனுக்குலத்தை காப்பாற்ற தன் சுவாசம் கொடுத்து மனிதனை உருவாக்கினதினால் தாயின் பாசமுடைய கடவுள் இந்த மனுக்குலத்தை காப்பாற்ற இந்த உலகத்திற்கு வந்தார். அவர்தான் கடவுள் இயேசுவாய் இந்த பூமிக்குள் வந்தார். ஏற்றுக்கொள்றவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அது எப்படி ஒத்துக்க முடியும், இயேசுதான் இந்த மனுக்குலத்துடைய உண்மையான படைச்ச அப்பான்றதை எப்படி ஏத்துக்க முடியும்னா, அதுதான் சொன்னல, தாய் தன் பிள்ளைக்காய் ஜீவனை கூட என்ன பண்ணுவா, தருவா. அப்ப இந்த உலகத்தில் உயிர் கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் யார், இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. மனிதனை காப்பாற்ற, மனிதனுடைய ஆத்துமாவை நரகத்திலிருந்து விடுவிக்க, மனிதனுக்கு சமாதானம் தர, அவனை பாவத்திலிருந்து விடுவிக்க, அவனை வியாதியிலிருந்து விடுவிக்க, போராட்டங்களிலிருந்து விடுவிக்க, துன்பத்திலிருந்து விடுவிக்க தாயின் உள்ளம் கொண்ட கடவுள் உயிரை கொடுத்தே ஆவா. அந்த உயிரை கொடுத்த தெய்வம் இயேசு. ஒத்துக்கொள்றங்க ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அவரே நம்மை மீட்க வந்தவர், அவரே நம் இரட்சகராய் இருக்கிறார், அவரே நம் தேவனாய் இருக்கிறார். நாம் அவர் சுவாசம்ன்றனால நம்ம அழிய கூடாதுன்னு தாயின் பாசங்க. அது தொப்புள் கொடி உறவு, ரத்த பாசம். ரத்த பாசத்துக்கு அழிஞ்சு போற உடம்பு, மண்ணுக்கு போற உடம்புல இருக்க ரத்தம் அழிய போகுது. அந்த ரத்தத்துக்கே இவ்வளவு பவரா, இவ்வளவு பாசம்னா, அழியாத ஆவியக்குள்ள உங்களுக்குள்ள கொடுத்து உருவாக்கினார்னா அவர் பாசத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கும். அவர் விட்டு கொடுத்துருவாரா, உன்னை பிரச்சனையில விட்டு கொடுத்துருவாரா, உன்னை போராட்டத்துல விட்டு கொடுத்துருவாரா, உன்னை துன்பத்துல விட்டு கொடுத்துருவாரா, உன்னை பிசாசிடத்தை விட்டு கொடுத்துருவாரா? நோ. அவர் காவிகளின் பிதா, அவர் உண்மையான தகப்பன். ஒத்துக்கொள்றவர் ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அப்படின்னா அந்த கடவுள் இந்த உலகத்திற்கு வந்து மனிதனுக்காய் ஜீவன் தந்து, மனிதனுக்காய் ரத்தம் சிந்தி இந்த உலகத்தில் நமக்காய் வந்தார். பிரியமானவளே,